I'm back with another fantastic 14. இன்னைக்கு நம்ம fantastic 14ல என்ன பார்க்க போறோம் அப்படினா food related ஆன சில words and phrases நம்ம பார்க்க போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning. Never stop growing. Never stop seeking the brightest. இந்த லெசன் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸ் பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல்ஸ் பார்க்கலாம். சீரியல்ஸ் அப்படின்றது தானிய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லுவோம்ல ரைஸ், அரிசி, கோதுமை, அப்புறம் வந்து கம்பு, கேப்பை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து தானிய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஜென்ரலாக காமனாக இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீரியல்ஸ். ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு வேர்டு இருக்குது. அரிசினா ரைஸ் சொல்லுவோம், மில்லட்னா கம்புன்னு சொல்லுவோம், ஸோ கோதுமைனா வீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது தெரியும் நிறையா. ஸோ தானியங்கள் அப்படின்றதுக்கான காமன் வேர்டு வந்து இங்கிலீஷில் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் பல்சஸ். பல்சஸ் அப்படின்றது பருப்பு வகைகள். இதை வந்து நம்ம பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பருப்பு வகைகளுக்கு இங்கிலீஷில் வந்து பல்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் அப்படின்றது வந்து நம்ம வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மசாலா பொருட்களில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த காடமம், சின்னமன், லவங்கப்பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய், இந்த ஸ்டார் அனீஸ், இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 4 இன் அவர் லிஸ்ட் இஸ் க்ரீன்ஸ். க்ரீன்ஸ் அப்படின்னா கீரை வகைகளை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின்னாச், இந்த மாதிரி ஒரு கீரைக்கும் தனியாக ஒரு பேர் இருக்குது. ஜென்ரலாக காமனாக நம்ம வந்து கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது க்ரீன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெவரேஜஸ். பெவரேஜஸ் அப்படின்றது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம குடிக்கக்கூடிய லிக்விட் ஐட்டம்ஸ் லைக் காஃபி, டீ, அப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நட்ஸ். ஆர் யூ நட்ஸ்? அந்த நட்ஸ் கிடையாது இது. ஆர் யூ நட்ஸ்னா ஆர் யூ கிரேசி அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த க்ரோசரி ஐட்டம்ஸில் நட்ஸ் அப்படின்றது வந்து கேஷ்யூ நட், அப்புறம் வந்து இந்த பாதாம் எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீட்ஸ். சீட்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இந்த க்ரோசரிஸில் வந்து செசமி சீட்ஸ், அந்த எள்ளு, அப்புறம் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதெல்லாமே வந்து சீட்ஸ் ஐட்டமில் நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மில்க்கு, சீஸு, பட்டர், இது எல்லாமே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்றது உலர்ந்த பழங்கள், உலர் திராட்சையாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த ஃபிக், அத்திப்பழம், இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் அப்படின்றது எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய உணவு எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து இந்த பாக்கெட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் லைக் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த குர்குரே, அப்புறம் பிங்கோ, லேஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்புறம் லைக் இன்னும் கோகோகோலா, பெப்சி, ஸோ இதிலெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளமால் சஃபர் ஆகிறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீ ஃபுட். சீ ஃபுட் அப்படின்றது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவு எல்லாமே வந்து சீ ஃபுட் சொல்லுவோம். லைக் ஃபிஷ், ஸ்ட்ரிம்ப், ப்ரான், கிராப், நண்டு. ஸோ இது எல்லாமே வந்து சீ ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஐம் குவைட் அலர்ஜிக் டு சீ ஃபுட் அப்படின்னா எனக்கு சீ ஃபுட் சேராது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேன்டு ஃபுட் ஆர் டின்டு ஃபுட். அப்படின்னா கேனில் அடைச்சி வரக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து கேன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டின் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளவர். FLOUR. இதோட ப்ரனன்சியேஷன் வந்து இட் இஸ் நாட் ஃப்ளோர் கிடையாது, இட்ஸ் ஃப்ளவர். ஃப்ளவர் அப்படின்னா மாவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாவு அரைக்கும் ஆலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மில்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அது வந்து இங்கிலீஷ் வேர்ட், தமிழ் கிடையாது. ஸோ ஃப்ளோர்னு ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளவர்.
வீட் ஃப்ளவர் அப்படின்னா கோதுமை மாவு அப்படின்ற மீனிங் வரும். கிராம் ஃப்ளவர் அப்படின்னா வந்து கடலை மாவு. ஸோ இந்த மாதிரி மாவு வகைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் லெக்யூம்ஸ். லெக்யூம்ஸ் அப்படின்றது நம்ம இந்த பாடோடு இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லெக்யூம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அவரை, பீன்ஸு, சோயா பீன்ஸு இதெல்லாமே வந்து நம்ம இந்த உரிச்சு எடுக்கக்கூடிய கிரவுண்ட் நட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உள்ள சீட் இருக்கும், நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ that's it with the lesson. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 14 வேர்ட்ஸ் வந்து ஃபுட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்ட நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. And if you like this lesson, don't forget to hit the like button. If you're not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.